This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கோட பெனிஃபிட்ஸ் பயன்கள் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு தென்னிந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு கிழங்கு வகை. இதன் சுவையான உணவுகள் மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் பல சத்துக்களையும் கொண்டுள்ளது. மரவள்ளிக்கிழங்கின் பயன்கள்: செரிமானத்தை மேம்படுத்துகிறது. அதாவது இந்த மரவள்ளிக்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம். இது செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கலை தடுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா எடை இழப்புக்கு உதவுகிறது. அதாவது நார்ச்சத்து நிறைந்த மரவள்ளிக்கிழங்கு நீண்ட நேரம் பசியை தணித்து எடை இழப்புக்கு உதவுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அதாவது இந்த மரவள்ளிக்கிழங்கில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பொலிவாகவும் இளமையாகவும் வைக்க உதவுகின்றன. அப்புறம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. அதாவது இந்த மரவள்ளிக்கிழங்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்துகிறது. அதாவது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நிறைந்த மரவள்ளிக்கிழங்கு எலும்புகளை வலுப்படுத்துகிறது. அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்கை எப்படியெல்லாம் சமைக்கலாம்? மரவள்ளிக்கிழங்கை பல விதமாக சமைத்து சாப்பிடலாம். உதாரணமாக இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு, இதிலிருந்து தோசை, இட்லி, உப்புமா போன்றவையும் தயாரிக்கலாம். அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை, இது ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி. அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு குழம்பு, இது சாதத்துடனும் சேர்த்து சாப்பிட ஏற்றது. அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு கறி, இது ஒரு பாரம்பரியமான கிராமிய உணவு. முக்கிய குறிப்பு என்னன்னா, இந்த மரவள்ளிக்கிழங்கில் சில வகைகளில் நச்சு பொருட்கள் இருக்கலாம். எனவே அதை சமைத்து சாப்பிடுவதற்கு முன் நன்கு சுத்தம் செய்து சரியான முறையில் வேக வைக்க வேண்டும். இந்த மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை நோயாளிகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் மிதமாக சாப்பிட வேண்டும். இந்த மரவள்ளிக்கிழங்கு நம்முடைய உணவில் ஒரு முக்கிய பகுதியாக அமைந்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இந்த மரவள்ளிக்கிழங்கை நீங்கள் எல்லாம் எப்படி சமைத்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.